ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவசக்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த டென்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டென்சஸ் கொடுத்துருக்குறேன். டோட்டலாக வந்து 12 டென்சஸ் இருக்குது. சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் ஈச் 4 டென்சஸ் இருக்குது. நம்ம இந்த டென்சஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஒருத்தருக்கு நம்ம பேசும்போது நிகழ்காலம், இறந்த கால அச்சுவனை, இந்த மாதிரி நம்ம எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிராமர்ஸ், அதாவது வெர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டில் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், present perfect continuous. next past simple, past continuous, past perfect continuous. last one பார்த்தீங்கன்னா futureல future simple, future continuous, future perfect continuous. இந்த 12 tenses பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம present simple, present continuous, past simple, past continuous இந்த 4 tenses பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம present perfect continuous, past perfect continuous இந்த 4 பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம 4 டென்சஸ் பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிற டென்சஸ் வந்து நம்ம வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த வெர்ப்ஸ் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஈஸியாக வந்து டெய்லி வந்து நீங்கள் ஒரு 10 வெர்ப்ஸாக வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ வெர்ப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த வெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும், வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த டென்சஸ்லாம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஒன்லி டென்சஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதாது. ஸோ வெர்ப்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து நான் கிளியராக எத்தனை வெர்ப்ஸ் இருக்கோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த டென்சஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு வெர்ப்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா V1, V2, V3, V4, அதாவது பார்த்திங்கன்னா வெர்பில் பேஸ் அது வந்து நான் V1. நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ் அதில் வந்து V2, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது வந்து V3, லாஸ்ட் ஒன் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்பாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ING ஆட் பண்ணுறது. ஸோ இந்த நம்ம 4 பேசிக் வெர்ப்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இதில் வந்து எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எந்தெந்த வெர்ப்ஸ் எந்தெந்த டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த டென்சஸ்க்கு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெர்சன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இதில் வந்து சிங்குலர், ப்ளூரல் அது என்னென்னங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பெர்சன் அப்படின்னா சிங்குலரில் வந்து ஐ, ப்ளூரில் வந்து வி. செகண்ட் பர்சன் வந்து யூ, ப்ளூரல்லையும் யூ. தேர்ட் பர்சன் வந்து ஹீ, சி, இட், அவன், அவள், அது. இப்போ ப்ளூரலில் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து தே யூஸ் பண்ணுறோம், அவர்கள், அவைகள், இந்த மாதிரி. இது எதுக்காக அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த டென்சஸ்லாம் அந்த 12 டென்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது நாம் இது கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் சிங்குலர், ப்ளூரல் இது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பெர்சன் அப்படிங்கும்போது ஐ. இப்போ ஐ அப்படிங்கும்போது நான். ஸோ அது வந்து ஃபஸ்ட் பெர்சன். ப்ளூரல் அப்படிங்கும்போது நாம். நாம் அப்படிங்கும்போது இப்போ நான் சிங்குலரில் கூட ஒருத்தர் சேர்த்து இப்போ நாம் அப்படிங்க, நாம், நாங்கள் அப்படிம்பாங்க. செகண்ட் பெர்சன் வந்து யூ, நீ. ப்ளூரல்லையும் யூ தான், நீங்கள். தேர்ட் பர்சன் வந்து ஹீ, சி, இட். ப்ளூரல் வந்து அவர்கள், அவைகள். ஏன்னா ஹீ, சி, அவன், அவள் அது இன்னொருத்தரை பற்றி பேசுகிறோம். ஸோ அது தேர்ட் பர்சன், அதாவது இன்னொரு நபரை பற்றி நம்ம பேசும்போது தேர்ட் பர்சன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கள், அவைகள். அவைகள்னால் இப்போ திங்ஸாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவைகள் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். ஸோ இதுதான் வந்து சிங்குலர், ப்ளூரல் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் டென்சஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள். இதனுடைய ஃபார்ம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப், அதாவது பார்த்திங்கன்னா வெர்ப் பேஸ் V1. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ப்ளே டென்னிஸ். சி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இங்கிலீஷ். இதில் நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, சி, இட். இந்த 7 தான் வந்து நமக்கு சப்ஜெக்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஹீ, சி, இட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவர், அவள், அது, இது, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக வந்து நம்ம வெர்போட எஸ் ஆட் பண்ணிக்கணும்.
அதனுடைய எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஐ ப்ளே டென்னிஸ். ஸோ ஐ ப்ளே அப்படிங்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா எஸ் ஆட் பண்ணல. பட் சி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டோட நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஸ்பீக்கோட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது வெர்போட நம்ம ஹீ சி இட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கம்பல்சரி எஸ் ஆட் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா வி குக் எவ்ரி டே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹீ ஒர்க்ஸ் இன் எ ஃபேக்ட்ரி. ஸோ ஹீனா அவர் அவன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒர்க்கோட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெர்போட எஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதனுடைய ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ஈஸ் ஆர் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பேசும்போது நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் தொடர்ச்சியாக பேச போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஐக்கு வந்து நம்ம ஆம் யூஸ் பண்ணணும். ஹீ சி இட்டுக்கு வந்து ஈஸ் யூஸ் பண்ணணும். யூ ஆர் தே அதுக்கு வந்து நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சி இஸ் க்ரையிங். ஸோ ஹீ சி இட் இதுக்கு வந்து நம்ம ஈஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சி இஸ் க்ரையிங். ஸோ அவள் அழுது கொண்டிருக்கிறாள். ஸோ கண்டினியூஸ். இப்போ வந்து நம்ம எங்கே அப்படிங்கும்போது அழுது கொண்டு இருக்கிறாள், வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் நவ். ஸோ அவர்கள் இப்பொழுது ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தேனா அவர்கள். ஸோ பிளேயிங் அதாவது பார்த்திங்கன்னா வெர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஐஎன்ஜி எதில் ஆட் பண்ணோம்? V4 லாஸ்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் V4 அதோட ஐஎன்ஜி நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹீ இஸ் கோயிங் டு தி லைப்ரரி. ஸோ அவன் லைப்ரரிக்கு சென்று கொண்டிருக்கிறான். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஐ எம் ரைட்டிங் எ ஸ்டோரி. நான் ஒரு கதையை எழுதி கொண்டிருக்கிறேன். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி. அவள் காஃபி குடித்து கொண்டிருக்கிறாள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தற்போது செய்து கொண்டிருக்கிற வேலைகள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஐ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணும்போது ஆம் யூஸ் பண்ணணும். ஹீ சி இட் அப்படின்னா ஈஸ் யூஸ் பண்ணணும். யூ ஆர் தே யூஸ் பண்ணும்போது நம்ம கம்பல்சரி ஆர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதனுடைய ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ஈஸ் ஆர் ப்ளஸ் வெர்ப் வந்து V4 ஐஎன்ஜி வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இப்போ நம்ம என்னென்ன ஒர்க் செஞ்சிட்ருக்கிறோம் அப்படிங்கிறதான் இதில் வந்து 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாஸ்ட் சிம்பிள் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து பர்ஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஃபைனலில் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்ட் சிம்பிள் பார்ப்போம். இப்போ பாஸ்ட் சிம்பிளில் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். அது பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் V2. சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ED ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில வேர்டு மட்டும் நம்ம சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஷீ வாஷ்ட் ஹெர் கார். அவளுடைய காரை சுத்தம் செய்தாள். அதாவது இது வந்து ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம், ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம், அது வந்து ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது. சரிங்களா? இது வந்து கண்டினியூ தொடர்ச்சி ஆகாது. சரிங்களா? ஏற்கனவே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐ சா எ மூவி எஸ்டர்டே. நான் நேற்று படம் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐ ஏட் அன் ஆப்பிள். நான் ஆப்பிளை சாப்பிட்டேன். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஹீ அப்ளைடு ஃபார் ஏ ஜாப். ஒரு வேலைக்காக ஆல்ரெடி வந்து அவர் வந்து அப்ளிகேஷனோ இல்லை ஏதோ ஒரு ரெஸ்யூம் அவருடைய பயோடேட்டா வந்து அனுப்பிட்டேன் அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ ஹீ அப்ளைட் ஃபார் ஏ ஜாப். பயன்படுத்தப்பட்டது, ஏற்கனவே அப்ளைட் பண்ணிட்டார். ஸோ ஹீ அப்ளைட் ஃபார் ஏ ஜாப். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீ ஒர்க்டு இன் ஏ ஃபேக்ட்ரி. ஸோ ஏற்கனவே இப்போ நம்ம ஏதாவது பற்றி பேசும்போது இல்லையே இந்த ஃபேக்ட்ரியில் ஏற்கனவே அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அவள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்திருக்கிறாள். ஏற்கனவே செய்திருக்கிறாள். ஸோ ஷீ ஒர்க்டு இன் ஏ ஃபேக்ட்ரி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாஸ்ட் சிம்பிள். இதில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வெர்ப்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி V1, V2, V3, V4 இந்த நாலுமே வந்து கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதால் மட்டும் தான் நம்ம வந்து இதில் எந்த ஒரு டென்சஸ் வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். இதனுடைய ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அன்ஃபினிஷ்ட்
ஆர் ஆன்கோயிங் ஆக்ஷன் இன் தி பாஸ்ட் ஃபினிஷ்ட் ஆக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக்கோ இல்லை நேற்றோ இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லை எங்கே போயிருந்தாங்க, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கோ இல்லை வேலையோ ஒரு விஷயமோ வந்து ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க, பட் அது இன்னும் முடியாத மாதிரி, அதாவது கம்ப்ளீட்டட் ஆகாத மாதிரி அந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபாஸ்ட் கண்டினியூஸ் பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஐ, ஹி, சி, இட்டுக்கு வந்து நம்ம வாஸ் யூஸ் பண்ணோம். யூ, வி, தே இதுக்கு வந்து நம்ம வேறு யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அட் நூன் ஹி வாஸ் அரைவிங். அரைவிங் அப்படின்னா அரைவல் அப்படிங்கிறாங்களா, அதுதான் அரைவிங். விஎன்ஜி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அரைவிங் அப்படின்னா ஸோ மதியம் பொழுதில் ஹி வாஸ் அரைவிங், அவன் வந்திருந்தான். ஹி வாஸ் அரைவிங், ஸோ அவன் வந்திருந்தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை, இது வந்து அன்ஃபினிஷ்டு சென்டென்ஸ் தான். இதுதான் வந்து ஃபாஸ்ட் கண்டினியூஸ். நம்ம ஏற்கனவே நடந்த விஷயம், பட் அது இன்னும் முடிவு இல்லாமல் அது கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா தே வேர் ஈட்டிங் தேர் ஃபுட். அவர்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், பட் சாப்பிட்டு விட்டார்கள் அப்படிங்கிறதுல சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அவர் உனக்காக காத்து கொண்டிருந்தார். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா காத்து கொண்டிருந்தார், பட் அவர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், இல்லை முடிஞ்சுதா, இதெல்லாம் இல்லை. ஸோ அன்ஃபினிஷ்ட் சென்டென்ஸ். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் மேக்கிங் டின்னர் வென் சி அரைவ்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவள் வந்திருந்த போது நான் வந்து டின்னர் இரவு உணவு செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபினிஷ்ட் ஆகலை, எல்லாமே அன்ஃபினிஷ்ட் சென்டென்ஸ். இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹை, ஹி, சி, இட் இதுக்கு வந்து நம்ம வந்து வாஸ் யூஸ் பண்ணோம். யூ, வி, தே இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணோம். இதில் வந்து மாற்றி க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முழுமையாகாது, சென்டென்ஸ் வந்து தப்பாயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ், ஹேஸ் ப்ளஸ் வெர்ப், அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 வெர்பை 3 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ, யூ, வி, தே இதுக்கு வந்து நம்ம ஹேவ் யூஸ் பண்ணோம். ஹி, சி, இட் இதுக்கு வந்து நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஈட்டன் மை மீல். என்னுடைய சாப்பாடு வந்து சாப்பிட்டேன். ஸோ இது வந்து ஏற்கனவே ரொம்ப நேரம் முடிஞ்சு போன விஷயம் இல்லை, தற்போது ஒரு சில நிமிடங்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில செகண்ட்ஸ் நிமிடங்களுக்கு முன்னதாக நடந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். சரிங்க, அதுதான் வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நான் பேச போகிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் ரிசீவ்ட் மை லெட்டர். ஸோ அவர் வந்து என்னுடைய லெட்டர் பெற்றுக்கொண்டார். இப்போ தான் வாங்கிட்டார், கொடுக்க போனேன் வாங்கிட்டார். அது தற்போது நடந்து முடிந்த விஷயம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் மேட் எ பிளான் ஃபார் ஸ்டார்டிங் பிஸ்னஸ். ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து அதனுடைய பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டன் ஏ நைஸ் ஜாப். அதாவது பார்த்தீங்கன்னா நீ வந்து நல்ல வேலை பண்ணியிருக்க, நல்ல ஜாப் பண்ணியிருக்க. தி கெஸ்ட் ஹேவ் அரைவ்டு. கெஸ்ட்ஸ்னால் யார்? விருந்தினர்கள். ஸோ அவங்க வந்துட்டாங்க. ஸோ விருந்தினர்கள் வந்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தற்போது நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து இதில் வந்து பேசியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வெர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மைண்டில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது வந்து ஈஸியாக வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. எந்தெந்த இடத்துல வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3, வெர்ப் 4 வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் டெய்லி 10 வெர்ப்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி கற்றுக்குங்க, படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வெர்ப்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து எல்லா டென்சஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது தற்போது நடந்து முடிந்த விஷயம். சரிங்களா, பாஸ்ட் டென்ஸ் வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயம். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஒர்க்கையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், பட் வந்து இன்னும் அது முடியாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஏற்கனவே ஒரு சில நிமிடம், ஒரு சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். இது வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்போம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி
இல்லை ஒரு 1 மந்த்து 6 மந்த்து 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிடும். பட் அது வந்து இன்னும் கண்டினியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதனுடைய ஃபார்ம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் பீன் ஹேஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் வந்து இதில் வந்து ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரியா? கண்டினியூஸ் அப்படிங்கிறனால நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். அதே பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸும் சரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அதுலேயும் நம்ம வந்து வெர்ப் வந்து ஐஎன்ஜி, அதாவது பார்த்திங்கன்னா வெர்பு 4 அதாவது V4 வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா he has been studying in the library for 3 hours. ஸோ அவர் வந்து 3 மணி நேரமாக லைப்ரரியில் படித்து கொண்டிருக்கிறார். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா? he has been studying, அதாவது he see இட்டுக்கு வந்து has been யூஸ் பண்ணும். IUV தேக்கு வந்து have been யூஸ் பண்ணும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா they have been talking for the last hour. ஸோ அவங்க 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் 1 hour, அதாவது லாஸ்ட் 1 மணி நேரம், கடைசி 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் பீன் ரீடிங் நாவல் ஸ்டோரி ஃபார் எ மந்த் நவ். அதாவது பார்த்திங்கன்னா நான் 1 மாதமாக வந்து நான் ஒரு நாவல் ஸ்டோரி வந்து படிச்சிட்ருக்கிறேன், இப்போவும் படிச்சிட்ருக்கிறேன். சரிங்களா? ஃபார் எ மந்த் நவ். ஸோ 1 மாதமாக நான் வந்து ஒரு நாவல் ஸ்டோரியை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அது வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது முடிந்த விஷயம், தற்போது முடிந்த விஷயமாக நம்ம பேசுவோம். இதில் வந்து ஒரு சில நிமிடத்துக்கு முன்னாடி நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இல்லை சில மாதங்களுக்கு முன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் அது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் அது வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா ஸோ அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக என்னென்னு புரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்க்க போகிறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஏற்கனவே பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபார்ம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வெர்பு. இதில் பார்த்திங்கன்னா V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா வெர்ப் 3 யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஹேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் ஹேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து ஐ ஹேட் லாஸ்ட் மை கேமரா. ஸோ என்னோடய கேமரா வந்து தொலைச்சிட்டேன். லாஸ்ட் என்ன மிஸ் பண்ணிட்டேன், தொலைச்சிட்டேன், தவறிட்டேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐ டிட் நாட் சே எனிதிங் அன்டில் ஷீ ஹேட் ஃபினிஷ்டு டாக்கிங். ஸோ அவள் பேசி முடிக்கும் வரை நான் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அவள் பேசி முடிக்கும் வரை நான் வந்து எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐ வாஷ்ட் தி ஃப்ளோர் வென் தி பெயிண்டர் ஹேட் கான். பெயிண்டர் எப்போ போயிட்டாரோ அப்போ தான் வந்து நான் அந்த ஃப்ளோர் வந்து வாஷ் பண்ணி முடித்தேன். ஸோ ஐ வாஷ்ட் தி ஃப்ளோர் வென் தி பெயிண்டர் ஹேட் கான். பெயிண்டர் வெண்ண எப்போது, பெயிண்டர் வந்து எப்போ போயிட்டாரோ, அவருடைய வேலையை எப்போ முடிச்சுட்டு போயிட்டாரோ அப்போ தான் வந்து நான் அந்த ஃப்ளோர் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சேன். ஸோ இதுதான் வந்து இந்த 3. இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதனுடைய ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வெர்ப் வந்து V3 யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து when there are 2 or more past actions கூட வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐ ஹேட் லாஸ்ட் மை கேமரா, அதுவும் சிங்கிள் சென்டென்ஸ். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவள் பேசி முடிக்கும் வரை நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 2 சென்டென்ஸ் இருக்குது. ஐ டிட் நாட் சே எனிதிங், நான் எதுவும் சொல்லலை, நான் எதுவும் பேசலை அப்படிங்கிறாங்களே. ஸோ அது ஒன்று. ஷீ ஹேட் ஃபினிஷ் டாக்கிங். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 சென்டென்ஸ் ஆகுது. லாஸ்ட் ஒன்று அதே மாதிரி தான். ஸோ 2 or more past actions வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதேமாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் கண்டிப்பாக புரியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து சப்ஜெக்ட் வந்து he see இட்டுக்கு வந்து ஹேஸ், IUV they இதனாலும் வந்து ஹேவ் யூஸ் பண்ணுறோம். பட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஹேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன் ப்ளஸ் வெர்ப் வந்து V4, அதாவது பார்த்திங்கன்னா ஐஎன்ஜி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இல்லை பாஸ்ட் கண்டினியூஸில் என்னென்ன யூஸ் பண்ணோமோ இதுலேயும் வந்து நம்ம ஐஎன்ஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் V3 யூஸ் பண்ணோம். இதில் வந்து V4 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜெஃப் had been studying the library before he came to the class. அவன் வகுப்புக்கு வருவதற்கு முன் ஜெஃப் வந்து லைப்ரரியில் புக்கு படித்து கொண்டிருந்தார்.
ஸோ இதான் ஃபஸ்ட்டோடைய மீனிங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் அட் தி கம்பெனி ஃபார் 5 years வென் ஐ காட் தி ப்ரொமோஷன். நான் எப்போ வந்து ப்ரொமோஷன் வாங்கினோ அப்போ இருந்து நான் 5 years நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். மேரி ஹேட் பீன் வாக்கிங் 3 miles a day பிஃபோர் சி broke her leg. அவருடைய கால் உடையிறதுக்கு முன்னாடி டெய்லியும் வந்து 3 கிலோமீட்டர் வந்து நடந்து போவாங்க. ஸோ மேரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கோம். இதில் வந்து சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஹேட் பீன் தான் யூஸ் பண்ணோம். ஐயா இருந்தாலும் யூ, வி, தே, ஹி, சி, இட் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஹேட் பீன் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெர்ப் வந்து நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா V4 யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி அப்போ இருந்து என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் அட் தி கம்பெனி ஃபார் 5 years. நான் 5 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங்னா கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வென் ஐ காட் தி ப்ரொமோஷன். நான் எப்போ ப்ரொமோஷன் வாங்கினோ அப்போ இருந்து. ஸோ ஒரு விஷயம் நடந்து முடிந்து அதுக்கப்புறமா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மேரி ஹேட் பீன் வாக்கிங் 3 miles. ஸோ மேரிங்கிறவங்க டெய்லி வந்து 3 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. எப்போ? பிஃபோர் சி broke her leg. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் உடைவதற்கு முன்னாடி வந்து டெய்லியும் 3 கிலோமீட்டர் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கால் உடஞ்சி போச்சு. பட் இதுக்கு முன்னாடி வந்து நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம 4 tenses பார்த்துருக்கோம். பாஸ்ட்லேயும் வந்து நம்ம 4 tenses பார்த்துருக்கோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஃப்யூச்சரில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து நம்ம 4 tenses பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ வந்து லைனாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட்லேயும் பாஸ்ட்லேயும் இருக்க 8 tenses வந்து டோட்டலாக இருக்கிற 4 each டென்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸுக்கு போவோம். ஸோ இப்போ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் சிம்பிள். இதில் வந்து நம்ம 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. கோயிங் டு, ப்ரெசன்ட் கண்டினியூ, ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ், வில் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோயிங் டு அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். இதில் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர். அதோட வந்து கோயிங் டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணி வெர்பு வந்து பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது V1. இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயே அதே தான் இதில் ஃபியூச்சர் சிம்பிளையும் வரும். இதை நம்ம என்னென்னு டீலாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். இது கம்பல்சரி ஸ்ட்ராங்காக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் வெர்பு வந்து ஐஎன்ஜி. மேலே வந்து கோயிங் டு யூஸ் பண்ணி சில வேர்ட்ஸ் பார்ப்போம். இதில் வந்து வெர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது V4. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில். இதில் வில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட், டிஸ்டன்ஸ், ஆஃபர்ஸ், ப்ராமிசஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில், வெர்பு வந்து பேஸ். ஸோ இதனுடைய 3 சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சர் சிம்பிள். இதில் பார்த்திங்கன்னா வில், ஷெல்லுங்கிற வேர்டு ஒன்று இருக்குது. ஸோ வில் இப்போ வந்து ஷெல்லு, இப்போ மாடர்ன் இங்கிலீஷ் இப்போ இருக்கிற அதிகமாக இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து ஷெல் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் நம்ம வில், ஷெல் ரெண்டுக்கும் நான் வந்து என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு 2 points கொடுத்துருக்கேன். பட் நம்ம வில், ஷெல் ரெண்டுக்கும் வந்து இன்னும் டீட்டெயில்ஸை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதனுடைய ஃபியூச்சர் சிம்பிள் வந்து இந்த 3 வேரியேஷன்ஸுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஈச் எக்ஸாம்பிள்ஸ் நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து வில், ஷெல் ரெண்டுக்கும் டெஃபினேஷன்ஸ் வந்து மீனிங் பார்த்திங்கன்னா சேம் தான் வரும். பட் மேக்ஸிமம் 99% சேம் தான் வரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நம்ம வில்லே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஷெல் அப்படிங்கிறது வேர்டுக்கு நீங்கள் என்ன மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வில் அண்ட் ஷெல் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஸோ வில் யூஸ்டு இன்ஃபார்மிங் தி future tenses, used for showing that somebody is offering something or wants to do something or that something is able to do something. ஸோ நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது நம்ம ஸ்ட்ராங்காகவோ இல்லை நார்மலாக ஏதாவது வந்து ஒரு ஆஃபராக இருக்கலாம், ஒரு டிசிஷனாக இருக்கலாம். ஸோ எதையாவது நம்ம சொல்ல வரும்போது நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்து வில். ஸோ ஷெல் பார்த்திங்கன்னா யூஸ்டு ஃபார் ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன், யூஸ்டு ஃபார் ஆஃபரிங் டு டூ சம்திங். இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாவோ இல்லை ஒரு ஆஃபரிங் நம்ம வந்து எங்கேயாவது போகலாமா இல்லை ஏதோ ஒரு டவுட்டாக ஒரு அன்ஸ்ட்ராங்கபிளாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த ஷெல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். பட் ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா மீனிங்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சேம் தான் வரும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம மோஸ்ட்லி வந்து ஷெல் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம வில் யூஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் நம்ம ஷெல் யூஸ் பண்ணி பேசலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வி ஆர் கோயிங் டு பை எ பைக். நாங்கள் வந்து
ஒரு பைக் வந்து வாங்க போகிறோம். ஃபியூச்சர் சரிங்களா, we are going to buy a bike. இதில் வந்து கோயிங் டு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெசன்ட் ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட், ஐ எம் ஹேவிங் டின்னர் வித் மை பேரண்ட்ஸ் ஆன் சண்டே. ஞாயிற்றுக்கிழமை இரவு என்னுடைய பேரண்ட்ஸோடு வந்து நான் டின்னர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இரவு உணவு வந்து நான் பேரண்ட்ஸோடு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது வந்து ஃபியூச்சர் சிம்பிள் தான். ஸோ வில் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஐ வில் கேட்ச் தி பஸ். ஸோ நிச்சயமாக நான் வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சிருவேன். இப்போ டைம் ஆயிருக்கும், இப்போ எங்கேயாவது லாங்கில் இருப்பாங்களா, வீட்டிலேருந்து ஒரு டியூட்டிக்கோ ஒரு ஜாப் ஒரு வெளியில் எங்கேயாவது ஒரு வேலைக்காக கிளம்புவாங்க. ஸோ டைம் ஆயிருக்கும். ஸோ பட் இப்போ சிலர் கேள்வி போகணுனால அந்த பஸ்ஸை பிடிக்க முடியுமா அப்படிம்பாங்க. ஸோ நிச்சயமாக வந்து என்னால் பிடிக்க முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷன்ஸ், ஒரு இன்ஸ்டன்ட், அதாவது ஒரு முடிவாக இருக்கும், இல்லை ஒரு ஆஃபராக இருக்கும், ஒரு ப்ராமிஸாக இருக்கும், என்னால் முடிக்கும், கண்டிப்பாக அதை பண்ணுவேன், நான் இதை முடிச்சு காமிக்கிறேன் அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெளில யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் சிம்பிள் வந்து நான் 3 வேரியேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த 3க்கு வந்து ஈச் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில் ஷெல் ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம கிளியராக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபியூச்சர் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராபின் வில் ஜாயின் அஸ் இன் தி மீட்டிங். ஸோ ராபின் அப்படிங்கிறவர் எங்களோட மீட்டிங்கில் கலந்துக்குவார். வி வில் கோ டு என்ஜாய் தி மியூசிக்கல் ட்ராமா. நாங்கள் வந்து மியூசிக்கல் ட்ராமா வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இன்னும் நடக்கலை, ஸோ நடக்க போகிறத பேச போகிறோம். இது வந்து ஃபியூச்சர் சிம்பிளில் வருது. ஷல் ஐ இன்வைட் கவிதா அண்டு சோப்னா டு தி பார்ட்டி. ஷல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட்டிக்கு வந்து நம்ம சோப்னாவையும் கவிதாவையும் அழைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஷல் ஐ இன்வைட், நான் வந்து அழைக்கலாமா அப்படிங்கிறது. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா தே வில் அரைவ் இன் தி ஈவினிங். அவங்க ஈவினிங் வந்து வந்துடுவாங்க, பட் இன்னும் வரல. ஸோ தே வில் அரைவ் இன் தி ஈவினிங். ஷீ வில் நாட் ஒர்க் ஃபார் ஃப்ரீ. அவள் எந்த ஒரு வேலையும் இலவசமாக செய்ய மாட்டாள். ஷீ வில் நாட் ஒர்க் ஃபார் ஃப்ரீ. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து சம் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஃபியூச்சர் சிம்பிள். ஸோ இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் வந்து 4 டென்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபியூச்சர் சிம்பிள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வெர்ப் வந்து ஐஎன்ஜி. ஏற்கனவே எல்லா கண்டினியூஸ்லையும் நம்ம வந்து வெர்ப் வந்து V4 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் V4 ஐஎன்ஜி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கட்டும், இல்லை பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சர் கண்டினியூஸ் இருந்தாலும் நம்ம ஐஎன்ஜி தான் ஆட் பண்ணணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸ் இன் தி ஃபியூச்சர், ஃபிக்ஸ்டு ஆர் ரொட்டீன் ஈவெண்ட்ஸ். இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இப்போ யாராவது வந்து நாளைக்கு 2 மணிக்கு என்னடா பண்ணிகிட்ருப்பேன், அநேகமாக நான் இந்த வேலையை பண்ணி செஞ்சிட்ருப்பேன் அப்படிங்கிறாங்களே, அந்த மாதிரி ஒர்க்கு. இல்லை ஏற்கனவே ரொட்டீன் ரெகுலராக நம்ம பண்ணுற ஒர்க்கு. நாளைக்கு காலையில் 10 o'clock நான் போனேன், நாளைக்கு என்ன வேலை உனக்கு, ரெகுலராக போகிறோம்னா அதே வேலை தான் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் வரும். இப்போ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ வில் பி ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஸோ நான் வந்து நிறைய விதமான தலைப்புகளில் ஆர்டிகல்ஸ் வந்து நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் நான் முடிக்கவும் போகிறதில்ல, பட் நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். அந்த சமயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இதில் பேசப்போம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ராபர்ட் வில் பி ரீடிங் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ். ராபர்ட் அப்படிங்கிற ஒரு பல விதமான புக்ஸை வந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டென்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை, கண்டினியூஸ். ஸோ நாளைக்காக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்தாக இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் எந்த ஒரு டேயில் வந்து என்ன டைமில் பண்ணிகிட்ருக்காருன்னா கண்டினியூஸ் பண்ணிகிட்டு அந்த டைமில் வந்து இந்த வேலையை வந்து கண்டினியூஸ் பண்ணிகிட்ருப்பார் அப்படிங்கிறது அதனுடைய ஃபியூச்சர் கண்டினியூஸ். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தே வில் பி பிளேயிங் ஹாக்கி இன் தட் ஃபீல்ட் ஆன் தேர்ஸ்டே. ஸோ வியாழக்கிழமை வந்து அவங்க வந்து ஹாக்கி விளையாடி கொண்டிருப்பார்கள். இந்த ஃபீல்டில் ஹாக்கி வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட், ஃபிக்ஸ்டு டேட்டாக இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸ்டு டைம், இல்லை ரொட்டீன் ஈவெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா டெய்லியும் செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணல, பட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த டைமில் வந்து என்ன வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க அப்படிங்கிறது தான். இதில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்த்திங்கன்னா வில் பி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் சிம்பிளில் கோயிங் டு யூஸ் பண்ணோம், வில் யூஸ் பண்ணோம், ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம், பட் இதில் வந்து நம்ம வில் பி யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் கண்டினியூஸில் பார்த்திங்கன்னா வாஸ் வேர் யூஸ் பண்ணியிருந்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்திங்கன்னா ஆம், ஈஸ், ஆர் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து வில் பி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இதில் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ப்ளஸ் வெர்ப். இதில் வந்து V3 யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ண போகிறோம்.
இதில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் தி ஃபியூச்சர். அதாவது பார்த்திங்கன்னா ஃபியூச்சர், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்காக இருக்கலாம், இல்லை இனிமேல் நடக்க போகிற விஷயமா இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்தாக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் இயராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு எந்த ஒரு ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மாம் வில் ஹாவ் குக்டு அவர் ஃபேவரட் மீல். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா மாம்னா அம்மா வந்து அந்த டைமில் வந்து எனக்கு பிடித்த உணவு வந்து செஞ்சுருப்பாங்க, சமைச்சு வைத்திருப்பாங்க அப்படிங்கிற. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா தே வில் ஹாவ் பிளேட் ஃபுட்பால். ஸோ அவங்க வந்து ஃபுட்பால் வந்து விளையாடிருப்பாங்க. அந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். சரி, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ். ஸோ ஏற்கனவே வந்து அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம 2 மணிக்கு அவங்க நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அநேகமாக 2 மணிக்கு வந்து ஃபுட்பால் விளையாடி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தி லிரிக்ஸிஸ்ட் வில் ஹாவ் ரிட்டன் ஏ ரியலிஸ்டிக் சாங் ஃபார் தி ஃபிலிம். ஸோ பாடலாசிரியர் வந்து ஒரு படத்துக்கு ரியலிஸ்டிக் சாங் வந்து எழுதி முடிச்சிருப்பார், ஒரு பாட்டு வந்து எழுதி முடிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு ஹீ வில் ஹாவ் டேக்கன் தி டெஸ்ட். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து டெஸ்ட் ஏற்கனவே எடுத்து முடித்திருப்பார், அதை எடுத்திருப்பார். ஸோ ஹீ வில் ஹாவ் டேக்கன் தி டெஸ்ட். அவர் அந்த சமயத்தில் டெஸ்ட் எடுத்திருப்பார் அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தே வில் ஹாவ் பவுட் ஏ நியூ கார். ஸோ அவங்க வந்து புது லேப்டாப் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவர்கள் தே வில் ஹாவ் பவுட் ஏ நியூ லேப்டாப். ஸோ அவங்க வந்து புதுசாக ஒரு லேப்டாப் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்போ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெர்ப் 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும், வில் ஹாவ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் தி ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சரில் இனிமேல் நடக்க போகிற விஷயம் அந்த டைமில் ஏற்கனவே முடிஞ்சிருக்கும், அதை பற்றி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் தான் வந்து இதில் ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணணும். இப்போ லாஸ்ட் ஒன் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 11 டென்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்திங்கன்னா 3 டென்சஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி. ஆன்கோயிங் ஆக்ஷன்ஸ் இன் தி ஃபியூச்சர். இப்போ நெக்ஸ்ட் இயராக இருக்கலாம், நெக்ஸ்ட்டு வீக்காக இருக்கலாம், நெக்ஸ்ட் டே, அந்த மாதிரி வந்து ஃபியூச்சரில் வந்து வித் டியூரேஷனோட நம்ம மந்த்தாக இயரோ யூஸ் பண்ணும்போது அந்த டைம்லேயும் நம்ம கண்டினியூ ஆகிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். தே வில் ஹாவ் பீன் லிவிங் இன் பாரிஸ் ஃபார் 5 years. ஸோ இப்போ ஒரு டைம், அந்த டைமில் வந்து 5 வருஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் பற்றி நம்ம நெக்ஸ்ட் டைமில், இப்போ நெக்ஸ்ட் மந்த்தோ நெக்ஸ்ட் இயராக இதில் இன்னும் 2 years கழிச்சு நம்ம அந்த டைமில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க பாரிஸில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வி வில் ஹாவ் பீன் ஸ்டார்டிங் யுவர் பிஸ்னஸ் சின்ஸ் மே. ஸோ இது எப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ஸ் மே மாதத்திலிருந்து உன்னுடைய பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங்னா செய்து கொண்டிருப்போம், ஸ்டார்ட் ஆரம்பித்து செய்து கொண்டிருப்போம். He will have been reading this book since 10 AM. ஸோ வந்து 10 மணிலேருந்து அந்த புக்கை வந்து படித்து கொண்டிருப்பான். பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் நடக்க போகிற விஷயம், அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் ஃபார் 1 hour. நான் 1 மணி நேரமாக புக் எழுதிக்கிட்டு இருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் ஃபார் 1 hour. நான் 1 மணி நேரமாக எழுதி கொண்டிருப்பேன். அந்த சமயத்தில், அந்த டைமில் வந்து நான் எழுதி கொண்டிருப்பேன். ஸோ இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வித் டியூரேஷனோட பேசணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 12 டென்சஸ் நான் என்னங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டென்சஸ்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெர்ப்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம எந்தெந்த இடத்துல இந்த ஃபார்ம் சொன்னாங்களே அந்த டென்சஸ் வந்து ஒவ்வொரு டென்ஸ்லையும் நம்ம எங்கெங்கே எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா வந்து
இந்த வெர்ப்ஸ்லாம் வந்து நீங்கள் டென்சஸ்லாம் க்ரியேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நிறையா வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனால் ஒரு டிக்ஷ்னரியோ இல்லை ஒரு பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஒரு 10 வார்த்தைகள் வந்து நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து டென்சஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் நான் இன்னொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.